வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்த சொந்த ஊர்களுக்கு மக்கள் பயணம். கேந்திரா சிட்டி முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தவேக கூட்டணி அரசின் முதல் பட்ஜெட் வரும் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. ஜூலை 2 முதல் பட்ஜெட் தயாரிப்புக்காக துறை வாரியான ஆலோசனை கூட்டங்கள் நடத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாள அட்டை என்ற அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு குறித்து தங்கம் தென்னரசு கேள்வி. மாணவர்களிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கருத்து குறித்து அமைச்சர் தெளிவான விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல். கடந்த மார்ச் 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கை தொடங்கிய நிலையில் இதுவரை 3.37 லட்சம் பேர் சேர்ந்துள்ளதாக விளக்கம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகத்தை சேர்ந்தவரை அறிவித்திருப்பது தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் என நயினார் நாகேந்திரன் கண்டனம். பாலியல் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க மாரத்தான் ஓடினால் முடியாது எனவும் முதலமைச்சர் விஜய் மீது காட்டம். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கட்ரமணா கோனகி ஜனநாயகம் படத்தினுடைய புரொடியூசர். இவரை தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு ஜிஓவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அதாவது போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பது பற்றி மாரத்தான் ஓடினா முடியாது. வேலை செஞ்சக்கூடிய காவல்துறையை அவங்க இயக்க விடணும். காவல்துறையை சுதந்திரமாக இயங்க விடணும். அப்பந்தான் போதைப் பொருள் கலாச்சாரத்தை முடியும். சினிமாவில் ஓடுற மாதிரியே ஓடிக்கிட்டு ஸ்டுடியோக்குள்ள நடக்கிற மாதிரியே சட்டமன்றத்தில் நடத்திட்டு இருந்தா எந்த பலனும் இருக்காது. சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்படும் நெல்லை அதிவிரைவு ரயில் இன்று தாழையூத்து வரை மட்டுமே இயக்கப்படும். நெல்லை அதிவிரைவு ரயில் ஜூன் 28ஆம் தேதி தாழையூத்து நிலையத்தில் இருந்து இரவு 9 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற பெயரில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உற்சாகத்துடன் ஓட்டம். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு பொறுப்பு வழங்கி அரசு உத்தரவு. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தது ஏன்? கர்நாடக காங்கிரஸ் அரசின் ப்ராக்சி கவர்மெண்டாக செயல்படுகிறதா தமிழகத்தில் உள்ள பொய்க்கால் குதிரை அரசு எனவும் அதிமுக விமர்சனம். திமுக கூட்டணியில் இருந்த போதும் நம்மை கொச்சைப்படுத்தினார்கள். தவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற போதிலும் இழிவாக விமர்சிக்கிறார்கள். முகநூலில் கட்சி நிர்வாகிகளிடையே பேசிய திருமாவளவன் விசிக குறிவைக்கப்படுவதாக வேதனை. திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேற வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவு என தகவல். கூட்டணியில் இருந்து விலகியதும் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய முடிவு.
உதயசூரியன் சின்னத்தில் சீர்காழி தொகுதியில் வெற்றி பெற்ற மதிமுகவின் செந்தில் செல்வன் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல். தவேக கூட்டணியில் மதிமுக இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் திடீர் முடிவு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்து ஒரத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி டிஸ்மிஸ். போலி ஆவண இழப்பு சான்று வழங்கிய விவகாரத்தில் விழுப்புரம் மாவட்ட சரக டிஐஜி அருளரசு அதிரடி உத்தரவு. திண்டுக்கல் அருகே குடகனாற்றில் டேங்கர் லாரிகள் மூலம் ரசாயன மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்படும் அவலம். ஆற்று நீரில் துர்நாற்றம் வீசுவதுடன் நீர் மாசடைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உற்சவர் சிலை பாதிக்காமல் இருப்பதற்காக ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடக்கும் ஜேஷ்டாபிஷேகம் கோலாகலமாக தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டு ஒரு புதிய நகரத்தை உருவாக்க திட்டமிடுகிறது காங்கிரஸ் அரசு. மத்திய அமைச்சர் HD குமாரசாமி குற்றச்சாட்டு. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற 35 மற்றும் 36வது மாநில திரைப்பட விருது வழங்கும் விழா. கேபிதி சம்பர்கா படத்திற்காக சிறந்த வில்லி நடிகைக்காக விருதை பெற்றார் நடிகை உசாசி மிஸ்ரா. श्रेष्ठ अभिनेत्री खल चरित्र रे निखुण अभिनय तंकर हृदय छुआ संलाप एवं तंकर सुंदर परिवेषण रे समस्त को बांधि रखि परिछथि। ओडिशार जने लोकप्रिय अभिनेत्री भाव में बहुबार राज्य सरकार चलचित्र सम्मान लाभ करिथिबा उषसी मिश्रन को आमे காஷ்மீர் மாநிலம் வாட்டர்காம் அருகே பெட்ரோல் நிலையத்திற்கு அருகில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை விடிய விடிய போராடி அணைத்த தீயணைப்பு படை வீரர்கள். டெல்லி ஹரியானா இடையே ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றி. அவசர கால பிரேக்கிங் தூரம் மற்றும் ரயிலின் அதிர்வு ஆகியவை குறித்து ரயில்வே ஊழியர்கள் ஆய்வு. ஆவடி ரயில் நிலையம் அருகே பிரபல ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதம். மின் இணைப்பு பெட்டி வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல். அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை தலைவர் பதவியில் இருந்து சம்பத் ராய் ராஜினாமா. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முடிவு. ஹைதராபாத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட பெண் அரசு அதிகாரி வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம், வைரம், தங்கம், வெள்ளி நகைகள், கார்கள் பறிமுதல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் விவசாய நிலங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்டவற்றின் ஆவணங்களும் சிக்கின. கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அபெலர்டோ டி லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வரும் காலங்களில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக எக்ஸ் பதிவு. ஆர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். ஈரானின் நடவடிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் என எக்ஸ் பதிவு. பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவுக்கு 2 விமானங்களில் நிவாரணப் பொருள். குழந்தைகளுக்கான உணவு மற்றும் மருந்து பொருட்களுடன் உதவிக்கரம் நீட்டித்தது இந்தியா. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வை கண்டித்து கொழும்புவில் மக்கள் போராட்ட இயக்கம் சார்பில் போராட்டம்.
பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக பேரணி நடத்தி முழக்கம். சர்வதேச அளவில் நல்வாழ்வு சுற்றுலா வளர்ச்சியில் முதலிடம் பிடித்து இலங்கை சாதனை. ஆஸ்திரேலியா, மொராக்கோ, இங்கிலாந்து அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸில் நூலிழையில் விபத்தில் இருந்து தப்பிய போயிங் 777 ரக சரக்கு விமானம். டெக்சாஸில் உள்ள ஒரு தனியார் விமான நிலையத்தில் விமானத்தை ஒரு பக்கமாக சாய்த்து திருப்பும் போது கடைசி நொடியில் விபத்து தவிர்ப்பு. அயர்லாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி போராடி தோல்வி. 34 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி அயர்லாந்து அணி அபார வெற்றி. அயர்லாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் வைபவ் சூரியவன்ஷி இடம்பெறாதது குறித்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் விளக்கம். துரதிருஷ்டவசமான அவர் விளையாடவில்லை, சரியான நேரம் வரும்போது அவருக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் பேட்டி. அயர்லாந்துக்கு எதிரான தோல்வி இந்திய அணிக்கு சறுக்கல் என ரசிகர்கள் கருத்து. இரண்டாவது T20 போட்டியில் வைபவ் சூரியவன்ஷி அறிமுகப்படுத்த வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்கள் கோரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 438 ரன்கள் குவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா லீக் போட்டி. ஈராக்கை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது செனகல் அணி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை.